இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் துணை முதல்வரும் திமுகவின் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 49வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலை பெரியார் திடலுக்கு 8:40 மணி அளவில் வந்து தந்தை பெரியார் நினைவிடத்தில் மலர்வளையை வைத்து மரியாதை செலுத்திவிட்டு பெரியார் திடலில் உள்ள MRR அரங்கத்தில் நடைபெற்ற நலத்திட்ட நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கிறார். அதனை ஒட்டிதான் அவரது பிறந்த நாளான இன்றைக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் நேற்றைக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் முதல் ஆளாக வாழ்த்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். 49ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா காணும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அன்பு கனிந்த நல்வாழ்த்துக்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் தந்தையாருக்கே உரிய உழைப்பை வரைத்து கொண்டு தந்தை பெரியார் கொள்கைகளை நெஞ்சில் ஏந்தி சுயமரியாதை இயக்க திராவிட இயக்க கொள்கைகளில் சிறிதும் சமரசமின்றி செயல்படும் தங்களின் லட்சிய பயணம் கண்டு தாய் கழகமாம் திராவிடர் கழகம் பூரிக்கிறது. நாடு முழுவதும் தேனியாய் சுற்றி திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதும் இளைஞர்களை ஈர்ப்பதும் இந்த காலகட்டத்தில் மிக தேவையான அரும்பணியாகும். அதனை தாங்கள் துல்லியமாக செய்து வருகிறீர்கள். இது மிகவும் பாராட்டுக்குரியதாகும். தங்கள் பணி மேலும் சிறப்பாக தொடரவும் நல்ல உடல் நலத்துடன் வளமுடன் நீடு வாழ தாய் கழகத்தின் சார்பில் அன்பு கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பிறந்த நாள் வாழ்த்து செய்தியில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 49ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு தனது தந்தையாரும் திமுகவின் தலைவரும் தமிழ்நாடு அரசின் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அந்த வாழ்த்து பெறும் நிகழ்வில் மிக முக்கியமான ஒன்றாக திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தொகுத்து வெளிவந்த தாய் வீட்டில் கலைஞர் எனும் நூலினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பரிசாக வழங்கி வாழ்த்தினார். உடன் அவரது அன்னையார் துர்கா ஸ்டாலின் அவர்களும் இருந்தார். ஒன்றிய அரசின் உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இன்று பயன்பெறும் லட்சக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களும் சமூக நீதி உணர்வாளர்களும் நன்றியுடன் ஒருவரை நினைவு கூற வேண்டும் என்றால் அவர்தான் சமூக நீதி காவலர் VP சிங். அவரது நினைவு நாள் இன்று. இந்தியாவின் அரசியலிலும் சமூக நீதிக்கான போராட்டத்திலும் வலுவான வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனையை ஏற்படுத்தியவர் சிறப்புமிக்க விஸ்வநாத் பிரதாப் என்று அழைக்கப்படும் VP சிங் அவர்கள். இந்தியாவின் 7வது பிரதமராக பணியாற்றிய இவரது நினைவு நாளில் இந்திய வரலாற்றில் குறிப்பாக தமிழ்நாட்டின் சமூக நீதி இயக்கங்களுடன் அவருக்கு ஏற்பட்டுள்ள பிணைப்பையும் இங்கே கூற வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகும். VP சிங் அவர்கள் சமூக நீதி காவலராக அறியப்படுவதற்கு முக்கியமான காரணம் அவர் தனது ஆட்சி காலத்தில் நிறைவேற்றிய துணிச்சலான முடிவுதான். மண்டல் குழுவின் பரிந்துரைகளை ஏற்று ஒன்றிய அரசின் வேலை வாய்ப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தினார். இந்த நடவடிக்கை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் அரசியல் பொருளாதார அதிகாரத்தை பெருக்கி சமத்துவத்தை நோக்கி இந்தியாவை நகர்த்தியது. இது ஆதிக்கவாதிகளுக்கு எரிச்சல் ஊட்டியது. ஆட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை பாஜக திரும்ப பெற்றது. தனது ஆட்சியை இழந்த போதும் சமூக நீதிக்கான தனது நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றதால் அவர் வரலாற்றில் தனக்கென ஒரு நிரந்தரமான இடத்தை பகிர்ந்து கொண்ட சமூக நீதி காவலர் VP சிங் அவர்களின் நினைவு நாள் என்று இன்றைக்கு விடுதலை தலையங்கம் ஒரு முக்கியமான செய்தியை எடுத்து எழுதியிருக்கின்றது. வரலாறு படைத்த லால்குடி கீழ வாராடி